முழு மனசோட ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வச்சு அவன் ஆண்டவரையே சார்ந்து கொண்டதுனால ஒரே ஒரு இரவில் ஒரு இடி முழக்கத்தை உண்டாக்கி யோசபாத்தினுடைய எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. மூணாவது எஸ்தரை பற்றி சொன்னாங்க. ஆமாம், யூத ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க, சட்டம் இயற்றப்பட்டாச்சு. யூத ஜனங்கள் இந்த நாளில் கட்டாயம் எல்லாரையுமே ஒரே நாளில் கொண்டுடணும். இதை அவங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருகிற இந்த கிறிஸ்மஸில் நாமெல்லாம் நல்லா உண்மையாக அனுசரித்தோம். வடநாட்டில் அவ்வளவு தேவாலயங்களையும் அடித்து நொறுக்கினார்கள். வியாபாரத்துக்காக தொப்பி விற்கிற கடைக்காரனை கூட தூக்கி போட்டு அடித்து நொறுக்குனாங்க. அந்த எல்லை அப்படியே கேரளா வரைக்கும் வந்திருக்கிறது, தமிழ்நாட்டை தவிர. கேரளா வரையிலும் கேரளாவில் கூட ஒரு ஆலயத்தை அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர்கள், ஏன்னா அங்கே ஒரு எம்பி இருக்கிறாரு, மந்திரி ஆகிட்டார், அதனால் அவருடைய சப்போர்ட்டில் அங்கேயும் கூட அது நடந்தது. நல்லா கவனித்து பாருங்கள். இன்னும் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரல அவ்வளோ அந்த கிறிஸ்மஸில் பாருங்கள். இருந்தாலும் எஸ்தர் சொன்னா, நான் உபவாசிக்கிறேன், நீங்களும் உபவாசியுங்கள், நான் ராஜாவிடத்தில் பிரவேசித்து நான் யூத ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பழைய ஆண்டில் உண்மையாக நமக்கு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். 1-2 பேர் தேவராஜ்யத்தை கடந்து போயிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் தாமே நமக்கு பாக்கியத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் இப்போ சரியாக நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் ஆராதனை செய்து காணிக்கெல்லாம் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்காக சாட்சி நேரம் தனி பாடல் கொடுக்கப்படும். ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த ஸ்டாண்டு மேலே வந்தாலும் சரி, அங்கேருந்து பாடினாலும் சரி, தனி பாட்டல் இன்னும் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள். முழுவதுமாக இருந்து போங்க, அவசரப்பட்டு பாதியிலே போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அவங்க டைம் சொல்லுங்கள். 11:50 கரெக்டாக உங்கள் வாட்சில் உங்கள் ஃபோனில் கரெக்டாக இருக்கா? கரெக்ட் தானா? சரி. தேவன் உண்மையாகவே இந்த ஆண்டு நமக்கு எவ்வளோ போராட்டம் தான். நம்ம சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை தான். ஆனால் கர்த்தர் நம்மையும் பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, தாவீது சொன்னா இல்லை, என் ஆத்துமாவே, அந்த அந்த வார்த்தையை மறக்க முடியாது நம்மளால். ஏன்னா அப்பப்போ ஆண்டவர் ஆத்துமாவை தேர்ச்சிக்கு சொல்கிறார். இந்த ஆத்துமாவுக்கு கட்டளையிடுறார் தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரை கொஞ்சம் சோதனை பண்ணி, ஏன் தெரியுமா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஏன்னா அவ்வளோ அற்புதம். ஜனவரி பிறந்து இந்த ஜனவரி வருவதற்கு முன்னாடி வரையில் எவ்வளோ அற்புதங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி, எத்தனையோ மரணங்கள் கடந்து போனதை ரோட்டில் பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினபடினாலே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி உண்மையாகவே பயணிக்க போகிறோம். புதிய ஆண்டில் நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் மாற்றி தர வேண்டும். அல்லேலூயா. யோவான் 14:18 ஞாபகம் இருக்குதா? நான் உங்களை, இந்த வருஷம் வாக்குத்தத்தமே அதுதான். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் நான் என்ன செய்வேன்? வருவேன். திக்கற்றவளாய் நிச்சயமாக நான் உங்களை ஏதாவது பிச்சை எடுக்கிறபடியாக உங்களை நான் விடமாட்டேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னா. வந்தார்னா சகல ஆசீர்வாதங்களும், சகல ஐஸ்வர்யங்களும், சகல நன்மைகளும், சகல கிருபைகளும், சகல இரக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்ம எல்லாரும் சரியாக எழுந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதித்து நாம் புதிய ஆண்டில் நாம் நன்றியோடு கூட கடந்து போகலாம். முடியாதவங்க உட்கார்ந்துங்க, முடிகிறவங்க நீங்கள் எழுந்து நின்று புதிய ஆண்டுக்கு நேராய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். நன்றி இரக்கமுள்ளவரே, நன்றி. எல்லாரும் புதிய ஆண்டில்
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் எல்லாரும் கரங்களை தட்டலாமே. வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவனாரிடம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. தேவனாம் அவர்களின் தேவனாயிருந்து சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஸ்தாபரிக்கும் தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தான் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவதாம் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கரங்களையும் தட்டி இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப. இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப. இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப. இறங்கி வாருமே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, சிவனடியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, சிவனடியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுங்கள் இந்த சபைகளிலே இறங்கிட இந்த வேலை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுங்கள் இந்த சபைகளிலே
நிரம்பிட இந்த வேலை நிரம்பிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வரவேண்டும். ரெண்டு கரத்தை அப்படியே நல்லா ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. வரவேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே. கூப்பிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரும் ஐயா ஷவலரதியான அபிஷேகியோ ஹல்லேலூயா. அல்மோட்டும் ஐயா அல்மோட்டும். நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நல்ல கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய துயரமெல்லாம் ஹல்லேலூயா. இன்றே மறைந்ததையா, பழைய வருடம் கழிந்து விட்டது. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. அப்படியே கரம் உயர்த்தி புதிய ஆண்டுக்காக நன்றி சொல்லி இப்போ உங்க குடும்பத்துக்காக இந்த வருஷம் உங்க வீட்டில் மங்களகரமான காரியங்கள், நல்ல காரியங்கள், வேலை, வியாபாரம், தொழில், திருச்சபை, போக்குவரவு எல்லாவற்றுக்காய் கோயினார். அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி நல்லா கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், வியாதி விற்கிறது எல்லாம்
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே தேவன் எல்லாருக்கும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். நான் எப்போ இந்த நியூ இயரில் கோட்டெல்லாம் போட்டு நிற்கலை. இப்போ போட்டுனுக்கிற கோட்டு கூட நான் வாங்கலை. நான் ஒரு 15-20 வருஷம் ஆச்சு துணி வாங்கி. யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. இது திருச்சி மாநகரத்திலேருந்து என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சொல்லுங்க ஐயா அப்படின்னு, நீங்கள் நியூ இயரில் போட்டு நிற்கிறதுக்காக ஒரு கோட் ஷூட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்கள் வாங்கி அளவு பார்த்து தைச்சி போட்டுங்க அப்படின்னார். கலர் சொல்லுங்க அப்படின்னு, இல்லை ஒயிட்டு தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னார். அதனால் இன்றைக்கு இதை நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஏதோ பாஸ்ட் பந்தாவாயிட்டார், முன்ன மாதிரி எல்லாம் அப்படியே வளர்ந்துட்டார் அப்படியெல்லாம் நீங்கள் வித்தியாசமாக நினச்சிக்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு கோட்டு கொடுத்துருந்தார் ப்ளூ கலரில். ஒரு மகனுடைய கல்யாணத்துக்காக நீங்கள் வரும்போது எங்கள் கோட் சூட் தான் போட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இது 2வது கோட்டு அவர் மூலியமாக கொடுத்ததுனால இதை போட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதனால தான் இதை போட வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நம்ம எப்போது சப்பாரி தான் போடுவோம், ஒயிட்டில் போடுவோம், இல்லை கலரில் போடுவோம். மேக்ஸிமம் கலர் தான். நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் கலர்லேயே இருக்கிறையா அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாஸ்டர் மாதிரியே இருங்க அப்படின்னாங்க. நான் பாஸ்டர் மாதிரியே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பாஸ்டர் மாதிரியே இருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஆசை தான். ஏன்னா ஒயிட்டை போட்டு 5 நிமிஷத்துலேயே மொத்தம் அழுக்காகிடும், துவைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ட்டு அதனால தான் நான் ஒயிட் போடுறதில்ல, இப்போ கலரில் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதனால் அதை அணிந்து கொண்டு உங்களோடு கூட நிற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அதான் சொல்றார், உன்னுடைய சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். பெருக்கும். இது ஆண்டவர் ஆணித்தரமாக பேசினார். இது எனக்கு எப்பவுமே ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன். எல்லா ஊழியக்காரமும் அப்படி தான், நானும் அப்படி தான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நெருக்கமாக கிட்ட வரும்போது ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். உள்ள இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, நீ பெருகுவாய் 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 அப்படின்னா இது எங்கேருந்து வரணும் ஆண்டவரே? பெருகுனா எப்படி பெருகும், அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய வேதாகமத்தை அந்த டேபிளில் வச்சுருந்தேன். இந்த வேதாகமம் தான், இதை டேபிளில் வச்சுருந்தேன். அப்படியே பெருகுவாய் பெருகுவாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அந்த வேதாகமத்தை அப்படி தூக்கணும் உடனே இதில் என்றைக்கோ ஒரு நாள் அது வாங்கி இதில் ஒட்டி வச்சிருக்கிறேன். நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். அப்போது தான் கர்த்தர் நிச்சயமாக இதிலிருந்து தான் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு அதை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய காரியங்கள் கர்த்தர் தாமே கொடுத்துருக்கிறார். மிக முக்கியமானது 4 காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நீங்கள் எல்லா காரியங்களிலும் பெருக்கம் அடைவீர்கள். அல்லேலூயா. எல்லா காரியம் இது பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கிறது. அவர் சொல்கிறார், அதாவது பெருக்கம் அடைவீர்கள், நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். பெருக்கம் என்பது வளர்ச்சி. மனுஷன் சாதாரணமாக இருக்கிறோம். ஒருவேளை இப்போது இதே நியூ இயர் ஆராதனையே 1994, 95, 96 காலகட்டம், 2000, 2005 காலகட்டத்தில் சபையில் வச்சுருந்தோம். ரொம்ப நெருக்கம், படுக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. சின்ன பிள்ளைகள் மேலே கால் வச்சு தான் எல்லாம் பண்ணுவோம். நெருக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆண்டவரே, ஏதாவது வழி காட்டுங்களேன் அப்படின்போது இந்த மண்டபத்துக்கு வந்தோம். தம்பி இங்கே வந்து கேட்டோம்.
முதல்ல ஒரு வருஷம் முடியாதுன்ட்டாங்க. இல்லை சார், இது கம்பெனி இது தனியாக இருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சோர்ந்து போகாமல் அடுத்த வருஷம் வந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் அவங்க சொல்லிட்டாங்க, சும்மா தான் எனக்கு இது மண்டபம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னாங்க. அது ஆரம்பம் வரும்போது இதுக்கு 8000 ரூபா வாடகை. இப்போ இதுக்கு 15,000 ரூபா வாடகை, கரண்ட் பில் இத்தியாதி எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபாய்க்கு நான் வெளியே போகும்போது நடைபெறும். பாருங்கள், இப்போ வருஷம் பூரா இங்கே இருக்கோம், பெருக்கும் வளர்ச்சி. அல்லேலூயா. அங்கே இருக்கிறத காட்டில் இங்கே நாம் வளர்ந்து பெருக கர்த்தர் தாமே நம்ம கிருபை கொடுத்து உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள். பெருக்கம் என்பது வளர்ச்சி. அன்றைக்கு சின்ன பிள்ளையாக இருந்தோம், இன்றைக்கு பெரிய மனுஷனாகிட்டோம். வளர்ச்சி பெருகிட்டா. அப்படி 5 வயசில் போட்ட சட்டை இப்போ அவனுக்கு 20 வயசில் போட முடியாதுல்ல. அப்போ வளர்ச்சி அடைகிற மாதிரி தான் வாழ்க்கை ஓட்டத்தில் பெருக்கும். அப்போது 4 காரியம் இதில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் இதை சுயமாக எப்போவுமே எடுக்கிறது கிடையாது. நான் ரொம்ப யோசிப்பேன். ஒரு வார்த்தை எடுத்து வச்சுட்டு என் பேப்பரில் எழுதி பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். ஆண்டவரே, யாராவது இதை வெளிப்படுத்துகிறாங்களா, யாரை மூலியமாக வெளிப்படுதா, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறாங்களா, எந்த ஊழியக்கார் வராரு, எந்த ஊழியக்கார் மூலியமாக இது உறுதிப்படுது, இதை கட்டாயம் நீ எடுத்துக்கிறது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி பல தீர்க்க தரிசிகளை நோக்கியிருப்பேன், பல ஊழியக்காரர்களை நோக்கியிருப்பேன், பல சூழ்நிலைகளில் புத்தகங்களை வாசிக்கும் போது நோக்கியிருப்பேன். எப்போ ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரோ அது நிச்சயமாக அதை அப்படியே பிடித்து நான் கொண்டு வந்து விடுவேன். அப்போ ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். 4 காரியம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது முதலாவது காரியம், அதாவது தனி மனித வாழ்க்கை. வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமாக வாசிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மணத்தில் சரியாக முடிச்சு அதுக்கப்புறம் திருவிந்து முடிச்சு போயிடலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாருங்க? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறாருங்க? பெருக்கம் எங்கே வருது பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. 3 காரியம் வருது. 1 சத்துவம் அப்படின்னா அதாவது புத்துணர்வு. முதலாவது அந்த தனி மனித வாழ்க்கையில் சத்துவம் இல்லாதவனுக்கு புத்துணர்வு வருகிறது. 2வது சக்தி வருகிறது. சக்தி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பலன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 3வது பவர், வல்லமை. பெருக்கம் எப்படி வரும் அப்படின்னா அதாவது புத்துணர்வு. இப்படியே சோர்ந்து போய் உக்காந்துருப்போம், அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துருப்போம். அப்படியே என்னப்பா கொடுப்பா வாழ்க்கையே இப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இல்லையா? அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு 40:29 அழகான வார்த்தை என்ன சொல்கிறாருங்க? முதலாவது வாசிப்போம். என்ன சொல்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. அப்போது பெருக்கம் எங்கே வருது? முதல்ல தனி மனித வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நீங்கள் ஊரெல்லாம் செய்யலாம், ஆனால் நம்ம சோர்ந்துட்டா சொல்லுவாங்கல்ல, பா ஊருக்கெல்லாம் வாரி வாழ வேணும், உன்னையும் கொஞ்சம் பார்த்துக்குப்பா சொல்லுவாங்கல்ல. அதுதான் தனி மனித வாழ்க்கை. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சத்துவத்தை பெருக செய்கிற. சத்துவம் என்பது புத்துணர்வு, அதாவது சக்தியோடு கூட பவர், வல்லமை, எதையும் செய்யக்கூடிய பவர் கொடுக்குற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்னுடைய வார்த்தை அதுதான் சொல்கிறாரு. அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கறதோடு இல்லாமல் சத்துவத்தை பெருக செய்கிறார். டாக்டர்கிட்ட போனால் ரத்தம் இல்லைங்க அப்படிங்களா? நல்லா தானுங்கிற, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின் போது அவர் சொல்லுவார், இல்லைங்க உங்களுக்கு ரத்தம் இல்லை, நீங்கள் ரொம்ப அதாவது 8 பாயிண்டில் இருக்கிறீங்க, 9 பாயிண்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ குறையுது சத்துவம். அப்போ அதுக்கு என்ன வழி? அதுக்கு டாக்டர் மருந்தெல்லாம் சொல்லுவார். இயற்கை வைத்தியமெல்லாம் இருக்குது. அதான் சித்தாவில் போனால் ஒருவேளை அவங்க சில வைத்தியமெல்லாம் சொல்லுவாங்கல்ல. எதையாகிலும் உட்கொண்டு தன்னுடைய சக்தியை பெருக செய்ய அந்த காரியத்தை சொல்கிற மாதிரி தனிமதிய வாழ்க்கையில் சொல்கிறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கறது இல்லாமல் சத்துவத்தை அவர் என்ன செய்கிறாராங்க? பெருக பண்ணுகிறார். பெருக்கம்.
அது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த 3 தான் ஆண்டவர் சொல்றார். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா யாரும் பார்க்க முடியாது. ஆவி உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியாது. ஆனா சரீரம் எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கிற நோஞ்சா மாதிரி, என்ன இப்படி வாழ்ந்துனுக்கிறான், ஏன்னா நல்லா சாப்பிட்ற, மாப்பிள்ளை ஆகிட்ட, பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து சொல்கிறோம், கல்யாணம் வந்துடுச்சு, கல்யாண காலம் வருது, நல்லா சாப்பிட்டு புஷ்டியாடுறா, என்ன இப்படி இருக்கிற. சில பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருமா, எப்படிம்மா பிள்ளைய சுமப்ப, எப்படி பிள்ளை பெற்றெடுப்ப. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சக்தி வரல அப்படின்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. எலும்புல, நரம்புல, ரத்தத்தில், சதைப்பகுதியில் சக்தி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, சில பேரெல்லாம் ஒருவேளை 29 வயசுலேயே சோர்ந்து போயிடறான், 39 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல போயிடுறான், 45 வயசுலேயே படுத்த படுக்கை ஆயிடுறான். நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த பவர், ஆண்டவருடைய கிருபையும் அந்த வல்லமையும் அந்த வரங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவனுடைய சக்தி எப்போதுமே புத்துணர்வாக இருக்கும். அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், உட்காரவே மாட்டான், எல்லாத்தையும் தெளிவாக செய்வான், எல்லாவற்றிலும் முதன்மையாக இருப்பான், எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் பராமரிக்கணும். கடைசி நேரத்தில் தான் போகும். இந்த கேன்சரு, சுகரு, அதுக்கப்புறம் இன்னும் தைராய்டு, இந்த டிபி, அதுக்கப்புறம் இன்னும் பல ஒரு 45 வியாதியை டாக்டர்கள் உலக பிரகாரமாக சொல்லி வச்சுருப்பாங்க. இது தீர்க்கப்படாத வியாதி அப்படின்னு, அதுவும் மருத்துவத்துறையில் சொல்லப்பட்ட ஒரு வியாதி. இதில் சில பேரெல்லாம் கடைசி கட்டம் 4வது ஸ்டேஜில் தான் போவாங்க. அதுக்கு முன்னாடி போய் டாக்டரை பார்க்க மாட்டான். அது வரைக்கும் இதை விடுங்க, சாப்பிட்டுட்டா போனால் அது பார்த்துக்கலாம் அப்படின்வான். நான் 4வது ஸ்டேஜில் அவன் சொல்லுவான், காப்பாற்ற முடியாதுங்க என்னால். கடைசி அவனும் சொல்லுவான், ஒரு வட்டம் போட்டு சொல்லுவான், என்னால் காப்பாற்ற முடியாதுங்க, மேலக்கரவர் தாங்க எல்லாம். அந்த மேலக்கரவர் தான் முன்னாடியே சொல்கிறாரு, உனக்கு சத்துவத்தை பெருக நான் வல்லவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமியும் பெரிய ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. கோலியாத்து வந்து நிற்கிறான், ஆளு உயரமாக இருக்கிறான், ஒரு படை மர அளவுக்கு, ஒரு பனை மர அளவுக்கு அவனுடைய ஈட்டி தாங்குதல் நிற்கிறது. ஒரு சாதாரண கோலியாத்து வந்து குள்ளமாக இருக்கிறான். அவன் வந்து அப்படி முன்னாடி நிற்கும் போது சொல்றான், அவனை பார்த்து சொல்றான், தம்பி நீ எதுக்காக வந்த, உன்னை வெல்லுவதற்காக, நீ என்னடா கல் எடுத்துட்டு வந்துக்கிற, நான் நாயான்னு கேட்குறான். அவனுக்கு தெரியல இவனுக்குள்ள சக்தி இருக்குது, இவனுக்குள்ள பவர் இருக்குது, இவனுக்குள்ள இருக்கிறவர் இயேசு இருக்கிறாரு. அவனுக்கு தெரியல. அவன் என்னொன்னா பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனாக இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவுடைய நாமத்தை கொண்டு வந்திருக்குன்னு ஒரு கல்லை ஸ்வைட்டு அடித்த உடனே நெற்றில் பட்டு குப்பரடிச்சு கீழே விழுந்தா பாருங்க, அவட அவுட்டு தான். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். நம்ம இப்போ கதையெல்லாம் சொல்லுவோம், பாட்டி கதை, தாத்தா கதை, அது ஆகாதுங்க, அது ஆக்கிற கதையாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உனக்கு சக்தியை கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். அது எப்படி கொடுக்குறார்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் நிறைய வசனங்குது, எல்லாத்தையும் சொல்ல போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். உபாகமம் 8:18 வாசிங்க. அந்த சக்தி எங்கிருந்து வருது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, என்னதுங்க, உறுதிப்படுத்தும்படி. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல என்னத்துங்க, பணம். அல்லேலூயா. எதுங்க? பணம், ஐஸ்வர்யம், ஆடு மாடுகள், ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை, அசையும் சொத்து, அசையா சொத்து, வீடு, வாசல், கார், பங்களா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. கை தட்டுமா? அல்லேலூயா. சத்தமா தான் தட்டுக்கலங்க.
அவர் அந்த சக்தியை கொடுக்கலன்னா ஐஸ்வர்யமெல்லாம் ஒன்றும் இல்லை, லொக்குன்னு இருமின்னு படுத்துக்க வேண்டியதுதான். என்ன ஆயிட்டாருப்பா, அவ்வளோதான். கர்த்தர் அந்த சக்தியை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சக்தி தான் உனக்கு எலும்புல, அந்த சக்தி தான் உனக்கு நரம்புல, அந்த சக்தி தான் உனக்கு மஜ்ஜையில், அந்த சக்தி தான் உன்னுடைய நாடி நரம்பு வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பலனாய் கொடுத்தார்னா அது பெருக செய்யும் போது எல்லா வேலையும் ஓடி ஆடி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆண்டு, ஐயோ ரொம்ப சோர்ந்து சொல்றீங்களே, அல்லேலூயா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான சத்துவத்தை உனக்கு தர ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இல்லைன்னா முடிஞ்சிடுச்சுங்க, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சக்தி வரணும், அது ரன்னிங்கில் போயின்னு இருக்கணும். உள்ளுறுப்புகள் எல்லாம் வெளியில தெரியாது, உள்ளே இருக்கிற அத்தனை இருதயத்திலிருந்து சகல உறுப்புகளும் ஆண்டவர் பலனை கொடுத்து சக்தியை கொடுத்தா அது ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உன் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம அது வாங்கிறதே இல்லை, அதுக்கான கேர் எடுக்கிறதே இல்லை, நம்ம பராமரிக்கிறதுக்கான கேர் எடுக்கிறது இல்லை. காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, ராத்திரி சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே இல்லை. ஏதோ உடையா நான் சொன்ன மாதிரி கடைசி 4வது ஸ்டேஜில் போய் கடவுள் கைவிட்டார். கடவுள் என்றைக்குமே கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாமே முடியுங்க. எல்லா டாக்டர் கைவிட்டாங்க. எனக்கு 13 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. 64 வயசாகுது. நான் இன்னும் இளமையாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 8 வருஷம் படுக்கையாக இருந்தேன். இந்த பக்கம் யூரின் போச்சு 4 வருஷம், இந்த பக்கம் 4 வருஷம் மோஷன் போச்சு, படுத்த படுக்கையாக உட்காந்துருந்தேன். எல்லாரும் கைவிட்டாங்க. ஏசு என்னை கைவிடாதபடி போனேன். தூக்கிட்டார் ஆளை. ஆண்டவர் கிருபை செய்தார், சக்தியை கொடுத்தார். இன்னைக்கு என்ன பார்த்து பரியாசம் பண்ணவெல்லாம் பாதி பேர் மேலே போயிட்டான். என்ன பார்த்து அவமானப்பானவா பேசின ஆளெல்லாம் படுத்த படிக்க உட்காந்துக்கிறான். தம்பி கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஊழியக்கார கொஞ்சம் ஜெபம் பண்ணு. சில ஊழியக்கார நானே எடுத்து அடக்கம் பண்ணுற காரியத்தை கூட ஆண்டவர் செஞ்சார். பெருமை அல்ல, ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுத்துட்டார்னா இந்த ஆண்டு அந்த பெருக்கத்தின் ஆண்டா நீ ஆண்டவர்கிட்ட கேளு. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தில் கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 2வது காரியம், இதெல்லாம் சபையில் கொஞ்சம் விரிவாக பேசிக்கலாம். இப்பொழுது நம்ம கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பருக பண்ணினேன். அல்லேலூயா. 2வது குடும்பம். தனி மனித வாழ்க்கை ரொம்ப அவசியம். நீ இல்லைன்னா சுவர் இல்லாத சித்திரம் போல ஆயிடுவ. நீ சரியா இருக்கணும். ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம், எழுந்துக்கிற நேரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சும்மா எனக்கு கடவுளுக்கு தெரியும் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை சரியாக பார்த்துக்கிட்டா தான் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வார். நீ சரியா இல்லைன்னா உன்னை கொண்டு எதுவும் செய்ய மாட்டார். ஆவி ஆத்துமா சரித்த பெருக்கத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராகிறார். கேளு. வியாதி இருக்கட்டும், அதில் கூட ஆண்டவர் உன்னை நீண்ட காலமாக நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் விட்டுற மாட்டார். அவ்வளோதான்பா நீ அதெல்லாம் இல்லை. அவர் அதாவது மனஸ்தாபப்படுக்கிற தேவன். யோனாவை பார்த்து சொன்னார், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 1,20,000 பேரை நான் எப்படிடா யோனாவே சாகடிப்பேன். நான் மாற்றிக்கொண்டேன் என் எண்ணத்தை. அப்போ உனக்கு வியாதி இருக்கலாம், பாவத்தில் வந்திருக்கலாம், அக்கிரமத்தில் வந்திருக்கலாம்,
கீழ்ப்படியாமல் வந்திருக்கலாம். பல வியாதி அப்படி தான் வரும். ஏதோ நம்ம சூடி வச்சிட்டா அதை வச்சிட்டா நம்மக்கிட்ட நான் கோடியாக இருக்குது, கோடியாக இருக்கிறவனால உட்காந்துக்கிறான். அவனுக்கெல்லாம் யாரும் சூடி வைக்கிறது இல்லை, மந்திரம் வைக்கிறது இல்லை. நம்ம மாதிரி பிச்சைக்காரனுக்கு யார் வச்சிருவான்? ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறாரு, நமக்கு பிராமிஸ் பண்ணிக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமா எதுவுமே பேச தெரியாது உட்காந்துக்கிறோமே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் குறி சொல்லுதலும். அப்படி இருக்கும்போது நமக்கு என் மந்திரம் வைப்பா? யாராலும் வைக்க முடியாது. நம்ம பக்கத்தில் நம்ம அப்பா கொடுக்கிறார். அப்படியே வரமா இருந்தா அவரு முதுகில் சுமந்துக்குவார், நம்மளை ஆசீர்வச்சிருவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் போது யாரும் எனக்கு மந்திரம் வச்சிட்டா, யாரும் எனக்கு மருந்து வச்சிட்டா, கொஞ்சம் பாருங்க, ஆமாம் இப்படி ஓடுது அப்படி ஒன்றுமே இல்லை. பரதேசி மாதிரி இருக்கிற உனக்கு ஏன் மந்திரம் வச்சிருவான்? நம்ம குருட்டுத்தனமான காரியமாக செய்யக்கூடாது. ரெண்டாவது, குடும்பம் சத்துவத்தை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் தனி மனித வாழ்க்கை வந்தா அடுத்த குடும்பம் வரணும் இல்லை? ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய முற்பிதாவாக இருக்கிற ஆபிரகாமை நினைத்து பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் ஒன்று அழைப்பு, ரெண்டாவது ஆசீர்வதிப்பு, மூணாவது பெருக்கம். உன்னை அழைச்சாருக்கு. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க, நீ இந்த மண்டபத்துக்கு சும்மா வரல, இயேசுவை அழைச்சிட்டு வந்துக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை அழைச்சிட்டு வந்துக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் அவர் நோட்டீஸ் போட்டு சொன்னாருங்களா அதனால் நான் வந்துட்டேன்னா, ஆமாம் பாவம் கோச்சுக்கு வரவர் இவன் வந்துட்டு ஒரு 2 ரூபாய் போட்டு போவோம். ஆமாம் அவர் எதனா பாவம் ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்? இல்லைங்க, இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வடசென்னை ஊழியர் கூட்டத்தை நடத்தணும், கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் RPF கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம், அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் கிறிஸ்மஸ் விழாவை நடத்தியிருக்கிறோம், அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 22,000 30,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம். ₹1 கிடையாதுங்க. மேலக்கிறவரே பார்த்துன்னு இது கண்கள், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் எடுத்து இந்தா பண்ணு. அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றார் குடும்பம். இப்போ 3 காரியம், கணவன் மனைவி பிள்ளைகள். இப்போ அவனை அழைச்சார். நல்ல கவனிங்க, அவனை அழைச்சார். உங்களே அழைச்சிருக்கிறார். அழைச்சவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அழைச்சவர் சும்மா விட்டுருவாரா? உலகத்தில் சொல்லுவான் இல்லை, அட போப்பா மரம் வச்சுவேன் தண்ணி ஊற்றுவானா? ஊற்ற மாட்டார். ஒரு செடியை வச்சுட்டு இது காஞ்சி போகிற மாதிரி இருக்கிற ஒரு கப்பில் எடுத்தாந்து ஊற்றிட்டு சரி எப்படியாவது வந்துடும். படைச்சவர் உன்னை சும்மா ஒன்றும் படிக்கல. நேரம் காலம் சரியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து உனக்கு யார் மனைவி யார் புருஷை எத்தனை பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் உனக்கு என்ன வேலை நீ எங்கே வாக்கப்படணும் யார்கிட்ட வாக்கப்படணும் எந்த ஊரில் வாழணும் எந்த ஊரில் மறிக்கணும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீ ஒன்று சும்மா வந்துடல. நீ என்ன சும்மா வந்துட்டுருக்கிற நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கிறார். அறிஞ்சு தான் உன்னை உலகத்துக்கு அமைச்சுக்கிறார். இப்போ குடும்பம் பெருக்கம் எப்படி பெருக்கம்? அழைச்சவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர் பெருக செய்கிறார். ஒருவராக இருந்தா ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமே வா, அவ்வளோதான். மூட்டை முடிச்சு கட்டிக்கினா மனைவி கூட்டுக்கினா கை பிடிச்சிட்டு போய் நகரம். அடுத்த வேலை சாப்பாடு எங்கன்னு தெரியாது. அடுத்த வேலை சாப்பாடு தெரியாது. அடுத்து எங்கே போய் படுப்போன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் போயினேகிறா. பாருங்க, ஒருவனாய் இருந்து அழைத்து சமபூமியை கொடுத்து நீ எம்மட்ட ஓடுறாயோ எம்மட்ட நடக்கிறாயோ எம்மட்ட திரிகிறாயோ அந்த தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. உன் பிரயாசம் எவ்வளோ இருக்குதுங்க? உன் பிரயாசம் எவ்வளோ இருக்குது? இந்த ஆண்டு எவ்வளோ சம்பாதிக்கணும்? இந்த ஆண்டு என்ன சம்பாதிக்கணும்? இந்த ஆண்டு என்ன வேலை செய்யணும்? இந்த ஆண்டு எப்படி ஜெபிக்கணும்? இந்த ஆண்டு எப்படி ஆராதிக்கணும்? இந்த ஆண்டு எத்தனை நாள் ஆராதனைக்கு போகணும்? இந்த ஆண்டு எப்படி தசமா கொடுக்கணும்? இந்த ஆண்டு எவ்வளோ காணி கொடுக்கணும்? உனக்கு அளவு இருந்தா கர்த்தர் அதன்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கே ரொம்ப கஷ்டம், நான் எங்கே கொடுப்பேன்? யோசிச்சு பாருங்க. நம்ம கஷ்டம் இருக்கட்டங்க, கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அளவு இருக்கணும் இல்லை?
ஒரு அளவு அவனை அழைத்தார், ரெண்டாவது ஆசீர்வதித்தார். இப்போ ஆசீர்வாதம் எப்படி வருது? பெருகுது 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 பெருகுது. இப்போ திரளான ஜனங்களை உடையவனாய் மாறிட்டான். உங்களை இந்த ஆண்டு அப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அழைத்து ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் பெருக்கம் இருக்கும், பிள்ளைகள் பிறக்கும், உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகும், உங்கள் குடும்பத்தில் பல காரியங்களை கர்த்தர் செய்வார், உங்கள் குடும்பத்தில் பேர பிள்ளைகளை காண்பாய், உங்கள் குடும்பத்தில் பேர பிள்ளைகளுடைய வயசு கூடி வரும், உங்கள் குடும்பத்தில் யாரும் நிர்கதியாய் சாக மாட்டார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், உன் அளவு வச்சுக்கணும். உன் அளவு ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அளவு கட்டாக இருக்கணும். அந்த அளவு இல்லாமல் ஏதோ கொடுத்துட்டு போட்டோம், ஏதோ வந்துட்டு போட்டோம், அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வளர்ச்சி அடைய அடைய ஆரம்பத்தில் ஒரு கையேந்தி பவுனில் சாப்பிட்ருப்போம், அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹோட்டல். இப்போ நிறையா வந்துட்டா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து, ஆமாம், ஒரு காப்பியாக 45 ரூபா 50 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்துடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ அவர் சொல்கிறார், பெருக்கம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் எப்படி பெருகுவ? எப்படி பெருகுவ? கை தூக்கி சொல்லுங்க, எப்படி பெருகுவ? இவ்வளவா 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 எவ்வளோங்க? இடம் கொண்டு பெருகுவாய். ஆபிரகாமுக்கு சொல்லி அழைத்தார், அவன் இடம் கொண்டு பெருகினான். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய அளவு அவனது தான். உனக்கு என்ன அளவு வச்சிருக்கிற இந்த ஆண்டு, அதன்படி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க சொன்னார், நன்மை பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு கர்த்தர் நன்மை செய்யும், உன்னை பெருக செய்கிறார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க சீக்கிரம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சீக்கிரம். இல்லையா? ஐயோ, என்னடா இவ்வளோ சீக்கிரம் சோர்ந்துட்டீங்க? நான் இவ்வளோ நேரம் கத்தினுக்கிறேன். உபாகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னங்க உங்களை பெருக பண்ணினார், வானத்து நட்சத்திரங்களை போல திரளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பெருக்கம் என்ன? சில இல்லங்களில் இந்த மரணம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நடக்கும். ஆமாம், அவர் 45னா இவர் அதே 45 கிட்ட வரும்போது போயிடுவார். இந்த அம்மா வருவாங்க, அதே மாதிரி ஆகிடும். பிசாசுடைய கிரியைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்காமல் கர்த்தர் உன்னை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் குடும்பத்தில் உனக்கு பெருக்கத்தை உண்டாக்க போகிறேன். அதில் நான் சொன்னது கொஞ்சம் தான், பல காரியம் இருக்கிறது, பல காரியம் இருக்கிறது. பெருக்கத்தில் பல காரியம் இருக்கிறது. தம்பி, வெளியே நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்துடுறேன். ஏன் அங்கே போய் நின்று தனியாக ஒரு கூட்டம் போட்டுனுக்கிறீங்க? நான் இங்கே எதுக்கு கத்தினுக்கிறேன்? தங்கச்சி, அந்த குழந்தை தூக்கிட்டு வந்து ஸ்டூலில் உட்கார வை, உள்ளவா. நல்ல யோசிங்க. குடும்பத்தை பெருகச் செய்ய போகிற பெருக்கம் எப்படி வரும்? முதல்ல தனி மனித வாழ்க்கையில் பெருக்கத்தை அவசியமாக வச்சுக்க. ரெண்டாவது, குடும்பத்தில் பெருக்கம் வரும். குடும்பம் ஆசீர்வாதமாக வர்றதுக்கு ஆண்டவர் தான் கிருபை செய்யணும், நீ நான் அல்ல. நதான் முட்டி மோதனா கூட ஒரு சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் கல்யாணமே ஆகாமல் எத்தனையோ வருஷம் இருக்குது. ஆனால் காலம் வரும்போது சில காரியங்களை கைக்கூடி வந்துடும். ஆண்டவர் சொல்கிற, இந்த வருஷம் உங்களுடைய வீட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளோ, பெண் பிள்ளைகளோ, ஆண் பிள்ளைகள் இருந்தால் கூட இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மங்களகரமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையே இல்லைன்னு அப்படி நினைக்கிறியா? இந்த வருஷம் எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை உடைய கர்ப்பத்தை திறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நான் பேசல. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், விசுவாசிங்க. மூணாவது காரியம் பாருங்க. மூணாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நான் 1-2 வசனம் மட்டும்தான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய வசனம் நிறைய போயினே இருக்கும் நேரம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவருடைய சம்பத்து தேசத்தில் என்ன ஆயிடுச்சா? பெருகிடுச்சு. யோபு. மூணாவது வேலை, தொழில். முதல்ல தனி மனித வாழ்க்கை சரிப்படுத்துக்க. சத்துவத்தை கொடுப்பாரு. ஜெபிக்கிற காரியம், ஆராதிக்கிற காரியம், துதிக்கிற காரியம், உழைக்கிற காரியம், சரியா ஆவி ஆத்துமா சரித்த நோய் இல்லாது பார்க்கிற காரியம். தேவன் அதில் பெருக்கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது சரியா இருந்தால் தான் அடுத்த நிலை. இது சரியாவே இல்லை. குதிரை கேட்ட, என்னடா வயசு 45 ஆயிடுக்குது, இப்படியே சுற்றினே இருக்கிறியண்ணா. அட உடுப்பாதர், நம்மளுக்கெல்லாம் யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்புறமா நம்ம இப்படி சுத்தாது என்ன பண்ணுவோம்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு முறை இங்கே தான் வந்தார். நல்லா படிச்சுக்கிறார். இது நான் சொல்கிறது பல ஒரு 15 வருஷ கதை. சரி, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டுமா? உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் நீ பார்த்துக்கோ, நான் முன்ன கல்யாணம் பண்ணுறேன். அவருக்கு நம்பிக்கை வரல. பாஸ்டர் நீங்கள் எப்படி வருவீங்க? யோ, நான் பாஸ்டா இல்லையா? உனக்கு அண்ணன் மாதிரி என்னை நம்பியா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அவர் உடனே கீழ்ப்படிஞ்சார். போனார். அவரே சொன்னார், இல்லை எனக்கு இப்படி உள்ள ஆசை, நீ பார்த்துக்கோ. போய் எங்கெல்லாம் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி எதானே பார்த்துன்னு வா, நான் முன்னேக்கிறேன். வேறங்க அவர் பார்த்துன்னு வந்தார். ஒரு பொண்ணை பார்த்துன்னு வந்தார். ஓகே சொன்னார். கரெக்டாக சொல்லுங்கள், ஓகே தானா? ரைட், போகலாம் வாங்க, பேசலாம் வாங்க, ஊருக்கு போகலாம். கடலூருக்கு போகிறோம். போயிட்டு பொண்ணு வீட்டில் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் தாங்க சர்ச்சு ஃபாதர். சர்ச்சு ஃபாதரா? என்னங்க அவங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் அப்புறம் வருவாங்க, நான் வந்துக்கிறேன். என்ன சொல்லுங்க, இன்னார் இப்படிக்கிறார், இவ்வளோ வேலை செய்கிறார், இவ்வளோ சம்பளம், இவ்வளோ படிச்சுக்கிறேன், ஓகேவா? அவருக்கு ஒரே ஆச்சரியம். பாஸ்டே வந்து பொண்ணு கேட்கும்போது நான் இல்லை நான் சொல்லுவேன், ஓகேங்க. பாருங்க, வேலையும் தொழிலும் உருவாக்குறதுக்கு அடிப்படை அவசியம். சுற்றிக்கிட்டு இருந்தவர் இப்போது செட்டில் ஆகிட்டார். இப்போ இங்கே இல்லை, அவர் பெரிய ஊருக்கு போயிட்டார். 2 பெண் பிள்ளைகள் கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் யாரை கொண்டு எதை செய்ய முடியுமோ அதை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதரெல்லாம் கிடையாதாங்க, நம்ம உடன் சகோதரன் மாதிரி. பாருங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். கல்யாணமே அவர்கிட்ட கேட்ட, கல்யாணம் எங்கே பண்ணணும்? நீங்களே வந்து கல்யாணத்தையே மாமியார் வீட்டில் நடத்துரு அப்படின்றார். மாமியார் வீட்டில் போய் கேட்குறோம், இவர் அங்கே வேணான்றாரு, இங்கே பண்ணல. ஓகே, எங்களுக்கு ஒரே சந்தோஷம், மொத்த செலவு நான் பார்த்துக்கிறேன். உலகத்தில் சொன்னானே, ஒரு விளம்பரம் கூட வரல, கண்ணால் லட்டு தின்ன ஆசையா? அவருக்கு என் பொண்ணு ஏன்டா அங்கே நான் பார்த்துக்கிறேன். கடலூரில் பெரிய மண்டபத்தை எடுத்தார். சர்ச்சிலேருந்து போயிருந்தோம், எல்லாரும் போனோம். ஆமாம், எல்லாரும் போயிட்டு முடிச்சுட்டு இரவு ராத்திரி 12-1 மணிக்கு தான் வந்தோம். நல்ல கவனிங்க, ஒன்று தனி மனித வாழ்க்கையை சரியாக வச்சுக்க, அடுத்த நாளே குடும்பம் வரும். ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குற கர்த்தர் நான், மலடியாக இருக்கிறவள் பிள்ளைத்தை ஆச்சாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறேன்னா. அல்லேலூயா. நீயே சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு போக முடியாது. இன்னைக்கு அவர் குடும்பம் ஆயிட்டார், பெரிய குடும்பம் ஆயிட்டார், நம்மளை கைட்டு விட்டார். அது அப்புறம் அதெல்லாம் இயற்கை தான். தீட்டின மரத்தில் தானே கூறு பாயணும், அதனால ஏறுற ஏணியை தள்ளி விட்டு போகிற காலம், அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. எங்கே நல்லா இருக்க, ரைட். அப்போ நீ சரியா இருந்தேன்னா உன் அளவுக்கு ஏற்றபடி உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி உன் வியாபாரம், உன் தொழில் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வீடு, சமுதாயம், ஆன்மீகம், 3 காரியம். எப்படி பெருக்க வரும்? தொழில் எப்படி வரும்? வீடு, சமுதாயம், ஆன்மீகம். முதல்ல வீடு கட்டு, வீட்டை கட்டு. ஒரு மனைவியோ 2 பிள்ளைகளோ அதை ஒழுங்குபடுத்து, அவங்களை சரிப்படுத்து, அவங்களுக்கு கற்றுக்கொடு, அவங்கள சரிப்படுத்து, அவங்களுக்கு நல்ல புத்தியா சொல்லி கொடு, அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி வீட்டை சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து. நீங்கள் நிறைய பேர் செய்தித்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை மரணம், புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் செத்து போறான். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் உன்னை சரிப்படுத்தாம அடுத்த அளவுக்கு நீ போக முடியாது, அடுத்த பெருக்கத்தை பார்க்கவே முடியாது.
நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு அது அடுத்த நிலைமையெல்லாம் வேண்டாம். ஆனால் நீ எதிர்பார்க்கிற கல்யாணம் ஆகணும், வாழ்க்கை முன்னேறணும், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதி பொண்ணா உன்னை சரிப்படுத்தி ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே உன்னை ஆயத்தப்படுத்தி ஒரு அளவு எட்டினேன்னா அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசமாய் மாறும். ரெண்டாவது, குடும்பத்தை விருத்தியாக்குவார். மூணாவது, உடைய தொழில், உடைய வியாபாரம், அதாவது வீடு, வீட்டுக்கு அடுத்தபடி சமுதாயம். தனியாக இருக்கிற யாருமே கூட மாட்டாங்க. நான் கூட ஃபாதராக தான் இருக்கிறேன். சர்ச்சை விசுவாசிங்க தான், ஐயா என் பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு வாங்க, சர்ச்சை விசுவாசி தான் கூப்பிடும். நீங்கள் இந்த சர்ச்சுக்கு எதிர்காக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருமே பெரிய பிள்ளையான கூட மாட்டோம். ஏன் தெரியுமா? அவரே பாவம், ஃபாதர்ன்றது அழப்பது கதை, அவரே தனியாக்கிறார், அவரே எதுக்கே அதுக்கெல்லாம் நல்ல கவனிங்க. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் வீட்டுக்கு அடுத்தபடி சமுதாயம், சமுதாயத்தை பெருக செய்வார். உனக்கு ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்தை விரிவாக்குவார். ஒரு ஆள் கூட உன்னை நேசிக்கிற ஆள் இல்லை, ஒரு ஆள் கூட உன்னை கூப்பிடுற ஆள் இல்லை, ஒரு ஆள் கூட உன் மேலே அன்பு காட்டுற ஆள் இல்லை. ஆனால் அந்த சமுதாயம் உனக்காக அழுகிற காரியத்தை செய்யக்கூடிய காலத்தை உருவாக்கி தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, ஆன்மீகம் பெருகும். இப்போ தொழில், வேலை ரெண்டுமே பெருகணும். இது பெருகலைன்னா நீ முன்னேற முடியாதுல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ வலது புறத்தில் இடது புறத்திலும் இடங்கொண்டு, வலது புறத்தில் இடது புறத்தில் பெருகுவாயின்னு சொல்லி இல்லை. எது பெருகுவானா எங்கே பெருகிடுவாரு, எங்கே போயிடுவோம் அப்படியெல்லாம் இல்லை. இடங்கொண்டு இருக்கிற இடத்தை விரிவாக்கி தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க சொன்னார். வீடு அதை சரிப்படுத்து. நீங்கள் நிறைய பேர் மனைவி கையில் கொடுத்து சரியாக வச்சுக்கல, புருஷனை நல்ல புருஷனை கொடுத்து சரியாக வச்சுக்கல, ஏதோ பிரச்சனை, சந்தேகம், ஏதோ காரியம், எதையாவது பேசி புருஷனை ஓட விட்டு மனைவியை ஓட விட்டு வாழ்க்கை ரெண்டா. சின்ன சின்ன பிள்ளைகளா தெருவில் போகும்போது சொல்லிக்கிட்டு போவோம், அட விடுமா, இனிமேல் அவங்க கூட கொடுத்தா நல்லா நடத்த முடியாதுமா, அங்கே வாசலில் நின்னா பேசிட்டு போவோம் ஃபோனில், அவனை விடுமா நான் பார்த்துக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒன்று, உன்னுடைய பெருக்கம், தனி மனித வாழ்க்கை, நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ, எவ்வளோ காத்திருக்கிறியோ, எவ்வளோ வேலை செய்கிறியோ, எவ்வளோ ஒழுக்கமாக உன்னை பார்த்துக்கிறியோ, உன் சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறியோ, அவ்வளோ அடுத்த நிலை குடும்பம் வரும். அடுத்த குடும்பத்தை எவ்வளோ பார்க்குறியோ அவ்வளோ வேலையோ வியாபாரமோ பெருக செய்ய ஆண்டவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், யோபு உள்ள போல ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்தார். 3 காரியம் தான். அதாவது வீடு, சமுதாயம், ஆன்மீகம். ஆசீர்வதித்தார், வேலி அடித்தார், இருக்கிறது வெளியே போவாது பாதுகாத்தார். இங்கே நிறைய பேர் உள்ளக்கிறத வெளியே தச்சிருவோம். அட விடுப்பா, இவன் என்னப்பா, அட அவன் என்ன பெரிய சொந்தக்காரன், அவன் போய் என்ன எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். மூணாவது, அந்த வேலி அடைத்து யாருமே உள்ளே வர முடியாதபடி பாதுகாக்கிறார். அதனால தான் இவன் சொல்கிறான். இது யார் சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை 10வது வசனம் யார் சொன்னா? என்னங்க, யோபு 1:10 யார் சொன்னா? இயேசுனார் சொல்லுங்க. பிசாசு வந்து சொல்றான் தேவ சமூகத்தில், என் தாசனாக யோபு பார்த்தியா? பார்த்தேன். எப்படிங்கிறா? ஆன்மீகவாதி, அன்பானவன், பரிசுத்தமானவன், சன்மார்க்க, எப்படி நல்லதா இருக்கிறான். அது சொல்லிட்டு சொல்றான். அந்த வசனம் அழகா பேசுது. என்ன பேசினாருங்க? அவன் சொல்றான், என்ன சொன்னாருங்க? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, அல்லேலூயா, உன்னை இந்த 2026 சுற்றி என்ன சொல்றாருங்க? சுற்றி வேலி அடைக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கவனம் சொல்றாரு, வேலி அடைக்கவில்லையோ அவன் கையின் கிரியைகளை என்ன பண்ணுங்க? தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 1 சொன்னார்ல, 3வது வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதான் பெருக்கும். அடுத்த காரியம் சொன்னா, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில்
வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. கூப்பிடாத தள்ளப்பட்டவன் காலம் வரும்போது உன்னை தேடி வருகிற காலத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆபிரகாம் தனியாக வந்துட்டான், ஊரெல்லாம் விட்டுட்டு போறா. ஆபிரகாம் வளர்ந்து போது அநேகர் வந்து நான் வரட்டுமா, உங்கூட நான் ஆடு மேய்க்கட்டுமா, நான் உங்கூட வரட்டுமான்னு அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒட்டிக்கிறான். நல்லா கவனிங்க, வாழ்க்கை சக்கரம் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு. நீ எதை கேட்குறியோ அது கொடுப்பார். அதான் மூணாவது, வேலை தொழில் வளரும். அந்த தொழில் எப்படி வளரும்? நீ சம்பாதிக்கிற கொஞ்சம் பணமும் வீணற்றதா போகாதபடி வேலி அடைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் எதையுமே கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கடவுள் பற்றியே நினைக்க மாட்டோம். ஆமாம், மிச்சம் நிறைய இருந்தால் கூட ஒரு 10 பைசா ஆண்டவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது, அப்படியெல்லாம் நினைப்போம். நீ வளர வளர உன் வாழ்க்கை தரமும் கொடுத்தலும் ஜெபித்தலும் உழைத்தலும் தேவனுடைய சமூகத்தில் பாதுகாத்தலும் வளர்ந்து பெருகினா தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் மூணாவது, பெருக்கத்தின் ஆண்டு. பெருகும். ஒன்று தனி மனித வாழ்க்கை, ரெண்டாவது குடும்பம், மூணாவது தொழில் வியாபாரம், நாலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7 வாசிங்க. தேவன் நல்லா கவனிக்கணும். சபை ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? அந்த காரியத்தை நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவ வசனம் என்ன ஆயிட்டதா? விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு. நாலாவது சபை. நீ போற சபை. கர்த்தர் சொல்றார், நான் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். இதில் கூட 3 காரியம் இருக்கிறார். இடம், மக்கள், பெருக்கம். 3 காரியம். இடம் ரொம்ப அவசியம். நெருக்கம் கேட்குறோம், கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால முடியும், மனுஷனால முடியாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பாருங்க, இடம், மக்கள், மூணாவது என்னதுங்க? என்ன சொன்ன? என்னங்க மறந்துடுறீங்களாங்க? முதல்ல என்ன சொல்றீங்க? இடம், மக்கள், பொருளாதாரம். அல்லேலூயா. மூணாவது என்னதுங்க? பொருளாதாரம். சபை வளர்ச்சி கூட பொருளாதாரம் இல்லைன்னா சபை நலிஞ்சிரும். நாம பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் தேடி ஒன்றா வாசித்து சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் சரி 1 கொரிந்தியரா பாருங்க. அதில் சொல்கிறாரு, அதாவது செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு? செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வேண்டும். 2 காரியம் சொல்கிறார். ஒன்று செலவு பண்ணணும், செலவு பண்ணப்படணும். அப்போ 2 காரியமும் என்ன அப்படின்னா, நாலாவது சபை ஊழியத்தில் பெருக்கத்தை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நாலாவது ஊழியம். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். 3 காரியம் அதில் இருக்குது. இடம், 2வது என்ன சொன்ன? மக்கள், 3வது பொருளாதாரம். 3வது என்னதுங்க? பொருளாதாரம். பணம் இல்லைன்னா சபை ஊழியம் கூட கிடையாது. பொருளாதாரம் இல்லைன்னா சபை ஊழியம் கிடையாது.
ஊழியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் சொன்னார், ஐயா என் மனைவியுடைய நகை வச்சு தான் நான் சபையாக நடத்துகிறேன். நான் சொன்னேன், அதை நிறுத்துரு, காசு கொடுத்தா செய், காசு கொடுக்கலாம் விட்டுட்டு வேலைக்கு போ. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, நான் இவ்வளோ நாளாக இருக்கு. பரவாயில்ல, தேவனுடைய சித்தம் இல்லாமல் கடன் வாங்கி ஊழியம் செய்ய ஆண்டவர் விரும்பலை. அவர் சொல்லிக்கிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக, நீயோ கடன் கொடுப்பாயின்னு தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது நீ அங்கே இருக்கிற நகையெல்லாம் விற்று விற்று ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லலை. கொடுத்தா செய், கொடுக்கலனா வேற வேலை பார்த்துன்னு போ. பிரியமானதே பிள்ளைகளே, பெருக்கம். 4வது சபை எப்படி தெரியுமா? அர்ப்பணிப்பு, உழைப்பு, சேர்ப்பு. நீங்க எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்களோ உங்க சபை நிச்சயமாய் வளரும். அல்லேலூயா. 2வது, நீங்க எவ்வளோ உங்க சபைக்காக உழைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய சபை வளரும். 3வது, இந்த சபைக்கு நீங்க எவ்வளவாய் ஆசீர்வாதத்தை சேர்க்க விரும்ப நினைக்கிறியோ அவ்வளவாய் சபை வளரும். இந்த மூணு காரியமாக சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக சொல்றாரு, ஜெபித்தல், கொடுத்தல், உழைத்தல். சபை எப்படி வளரும் சொல்லுவான். அதாவது அம்பேத்கருடைய சரித்திரத்தை வாசிங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லும். அதாவது நீ சொல் இல்லை செத்து மடி. அதாவது எதாவது செய் இல்லை செத்து மடி. அவருடைய அந்த சரித்திரம், காந்தி சரித்திரம், அம்பேத்கர் சரித்திரம், இப்படியெல்லாம் நிறைய வாசிங்கன்னா நிறைய காரியங்களெல்லாம் இருக்கும். அதாவது கிறிஸ்துவத்தில் சொல்லுவா, போ அல்லது கொடு. அல்லேலூயா. நீ ஒன்று போய் ஊழியம் செய், இல்லைன்னா ஊழியம் செய்ய கொடுத்து அனுப்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உடைய சபை பெருக்கம் எப்படி வளரும் அப்படின்னா இங்கே சொல்கிறார். வாசிங்க கடைசியா ஒரு வசந்த வாசிக்கலாம், எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். எசேக்கியேல் 36-37 வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 36-37. என்னவென்றால், நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2026 ஊழியம் பெருகுங்க. நீங்க நம்மளாலும் சரி நம்மளாலும் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஷாலோம் சபை இடங்கொண்டு வடக்கும் தெற்கும் நிச்சயமாய் ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பெருகும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் பெருகணும் பைபிள் சொல்றாரு, வாக்கியம் கொடுத்துட்டார். உங்க தனி மனித வாழ்க்கை பெருகும், உங்க குடும்ப வாழ்க்கை பெருகும், உங்க தொழில் வியாபாரம் பெருகும், உங்களுடைய சபையும் பெருகும். அல்லேலூயா. நீ 5 நிமிஷம் சபைக்காக டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நம்முடைய சபை வளர்ந்துடும். ஆனால் நானே ஜெபம் பண்ணாத முடியாம படுத்துருக்கிறேன், இவருக்கு வேற வேலை இல்லை, 5 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்றார், சபை வளராது. நம்ம குடும்பத்துக்கு நாம உழைக்கலாம், யார் உழைப்பா? நம்ம பிள்ளைகளுக்கு நாம செலவு பண்ணலாம், யார் செலவு பண்ணுவா? நம்முடைய தொழிலை, நம்முடைய வியாபாரத்தை விருத்தி ஆகிறதுக்கு நாம பிரயாசப்படாமல் யார் பிரயாசப்படுவா? நம்ம சபை வளர்வதற்கு நாம் பிரயாசப்படலைன்னா யார் பிரயாசப்படுவா? அந்த அம்மா சொன்னாங்கல்ல, எஸ்தர், நீ காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்போம் சகாயமோ வேறு ஒரு இடத்திலிருந்து வந்துவிடும். அப்போ நீங்க இடங்கொண்டு பெருகும்போது தனி மனித வாழ்க்கையை சரியா வச்சிங்கன்னா தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பம் அடுத்து வரும். நீ சரியா இருந்தா தான் குடும்பம், சரியா இல்லைன்னா குடும்பம்லாம் வராது. சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாத அப்படியே குடிச்சிக்கிட்டு, ஆமாம் சம்பாரிச்சு ஒரு 10 காசு தாய் தாப்புன்ட்டு கொடுக்காம அப்படியே விட்டுட்டு நீ போய் நின்னா ஒரு 10 பைசா சம்பாதிக்க வைக்கலாம், உனக்கு குடும்பம்லாம் வராது. வாழ்க்கையில் விட்டுருவார் ஆண்டவர். நீ சரியா இருந்தால் தான் உனக்கு ஒரு மனைவி ஆயத்தப்படுத்தி, உனக்கு ஒரு புருஷனை ஆயத்தப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். 2வது குடும்ப விருத்தி ஆகும். 3வது குடும்ப விருத்தி ஆகும்போது உன்னுடைய தொழில் விருத்தி ஆகும். அல்லேலூயா. உன்னுடைய தொழில் என்ன செய்யுங்க? விருத்தி, வியாபாரம், வேலை. சின்ன வேலை தான், ஆனால் அதில் அற்புதமாய் குடும்பத்தை நடத்த உன்னால் முடியும். கர்த்தர் அதை செய்வார்.
தேவையில்லாத வியாதிகளை மாற்றுவார், தேவையில்லாத வீண் செலவுகளெல்லாம் நிறுத்துவார், தேவையில்லாத காரியத்தெல்லாம் தடை பண்ணுவார். ஆனால் நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீயே செலவு பண்ணிக்கின்னு சோத்திரம் கர்த்தர் எல்லாத்தையும் நிறுத்திட்டாருப்பா, நான் இனிமேல் கடவுள் கொடுத்தா என்ன, பாஸ்டர் பழிச்சா என்ன, சாப்பிட்டா என்ன, அவர் இருக்கிறாருன்னா போனா என்ன, எனக்கு என்ன ஊழியமா, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரியா, சபையா அவர் பார்த்துக்குவாரியா அப்படின்னா இருக்கிறதையும் எடுத்துருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதையும் எடுத்துக்குவார். அப்போ 4வது உன்னுடைய ஆன்மீக காரியம் சபை. ஒன்று உன்னை பெருக செய்கிறாரு, உன் குடும்பத்தை பெருக செய்கிறாரு, உன்னுடைய வியாபாரத்தை பெருக செய்கிறாரு. அடுத்து நீ ஆராதிக்கிற சபையை பெருக செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், நீ இப்போ அந்த நீன்றதை எடுத்துட்டு உங்கள் வலது கையை உங்கள் நெஞ்சில் வச்சு சொல்லுங்கள், நீ விட்டுருங்க. நீனா யாரையோ சொல்கிறாருல்ல, நீங்கள் அப்படி எடுத்துருங்க. எல்லாரும் கை வைங்க. வலது கை வைக்கிறதுக்கு என்ன காசா பணமாங்க? இந்த வலது கை வச்சு சொல்லுங்க, நீன்றதை எடுத்துருங்க. நான், இந்த வசந்த பாட்டு சொல்லுங்க, நான் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு இந்த ஆண்டு பெருக போகிறேன், பெருக செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். கரங்களை தட்டுவோமே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த செய்தியை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் யூடியூப்பில் வெளிப்படுத்தும் போது யாரெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமான வார்த்தையாய் இந்த வார்த்தையை மாற்றுவீராக. கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.